ஸ்தோத்திரம். சங்கீதம் 9 நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 9 தாவீது எழுதின சங்கீதம் என்று பார்க்கிறோம். முதல் வசனம் பாத்தீங்கன்னா, முதல் 2 வசனம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மில் மகிழ்ந்து, 2வது வசனம், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். தாவீது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அது என்ன இக்கட்டுனா, சத்துரு அவனை தொடர்ந்து பிடித்து கொண்டே இருக்கிறதா. அந்த இக்கட்டுல அவன் என்ன செய்யறான்னா, தாவீது என்ன செய்யறான்னா, துதிக்கிறதை நான் முதலாவது அவன் துதிக்கிறான். 2வது தான் அவன் பிரேயருக்கு போறான். முதல்ல என்ன செய்யறான்? துதிக்கிறான். எப்படி துதிக்கிறான் அப்படின்னு நம்ம பார்ப்போமானால், முழு உள்ளத்தோடு துதிக்கிறத பார்க்கிறோம். முழு உள்ளத்தோடுன்னா, இன்னைக்கு நீங்கெல்லாம் வர்ஷிப் பண்ணீங்க, முழு உள்ளத்தோடு வர்ஷிப் பண்ணீங்களா? முழு உள்ளத்தோடு வர்ஷிப் பண்ணீங்களா? முழு உள்ளத்தோடு அப்படின்னா, நம்முடைய உள்ளமும் ஏசப்பாவுடைய உள்ளமும் ஒன்று சேர்ந்து துதிக்கும் போது அதுதான் உண்மையான வர்ஷிப், இல்லையா? நம்முடைய சிந்தனை வேலை சிதறடித்து போகும் என்றால் அந்த வர்ஷிப்ல அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவரோடு நம்ம அவரோட இதயத்தோடு ஒன்றாய் சேர்ந்து அவருடைய சிந்தனைக்குள்ளாக நாம் வர்ஷிப் பண்ணும்போது, துதிக்கும் போது அதுதான் உண்மையான துதி. அதே போலதான் தாவீது உண்மையாக முழு மனதோடு தேவனை நாம் துதிக்கிறதை பார்க்கிறோம். அவன் முழு மனதோடு, அவன் இருதயத்தோடு முழுதாக துதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எதுக்கெல்லாம் துதித்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால், அவன் சத்ரு எதிராக அந்த சூழ்நிலையில கூட துதிக்கிறத பார்க்கிறோம். தேவனே, ஏற்கனவே எனக்கு அதிக சத்துருக்கள் முன்பாக வந்தார்கள், ஆனாலும் அவர்களிருந்து எனக்கு ஜெயித்து கொடுத்தீங்க. இந்த சத்துரு கிரியிலிருந்தும் இந்த ஆபத்திலிருந்தும் எனக்கு ஜெயத்தை நீங்க கொடுப்பீங்க என்று சொல்லி துதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். 3வது காரியம் பார்த்தீங்கன்னா, 9:10 பார்த்தோம்னா, நீங்க தான் என்னுடைய அடைக்கலம். வாசிக்கலாம். 9:9 தஞ்சமானவர், அடைக்கலமானவர். 10வது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். எப்படி துதிக்கிறான்னு பார்த்தோம்னா, நீங்க தான் எனக்கு அடைக்கலாம், நீங்க என்னை கைவிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அங்க துதிக்கிறத பார்க்கலாம். அதாவது சங்கீதம் 46:1 என்ன சொல்கிறது? God is our refuge and strength, ever real help in present of trouble, times of trouble. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான தேவன் நமக்கு பலனையும் அடைக்கலமான இருக்கிறார் என்று அங்க சொல்லப்படுகிறார். தேவனே, இந்த சூழ்நிலையில் கூட நீங்க தான் எனக்கு அடைக்கலாம், நீங்க தான் எனக்கு பலன் என்று சொல்லி துதிக்கிறத பார்க்கலாம். எதிரிக்கு விரோதமாக நீங்க தான் எனக்கு என்ன செய்யறாரு? கைவிட மாட்டீங்க, துதிக்கிறேன், கைவிட மாட்டீங்க, அவனை வெட்கப்படுத்துவீங்கன்னு சொல்லி அங்க துதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய அற்புதங்கள் குறித்து அவன் துதிக்கிறத பார்க்கிறோம். அற்புதங்கள் செய்கிற தேவனே துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி துதிக்கிறத பார்க்கிறோம். நீங்க துதிக்கிறீங்க, ஆனா ஆபத்து வரும்போது, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன செய்யறோம்? பதறீங்களா அல்ல துதிக்கிறீங்களா? என்ன செய்யறீங்க? பதறோமா? பதட்டம் வருது இல்லையா? நான் அந்த சூழ்நிலையும் என்ன செய்யறோம்? இதுக்கு முன்பதான சூழ்நிலையிலாம் எனக்கு ஜெயித்து தந்தீங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும்
செய்யணும்? துதிக்கும் போது நம்ம என்ன கிடைக்குது? அவர்களுக்குள்ளாக நம்பிக்கை வைக்க முடிகிறது, முன்னேறி செல்ல முடிகிறதாய் பார்க்கிறோம். அதாவது இந்த தினம் அநேகருக்கு நீதி மனுஷன் மூலமாக கிடைப்பதில்லை, நீதி கிடைக்கிறது இல்லை இல்லையா? வேலை ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா அவங்க வேலை செய்யறாங்க, அதுக்கு கூலி அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. கஷ்டப்பட்டு அவங்க வேலை செய்யறாங்க, கஷ்டப்பட்டு அந்த கம்பெனியை ஏதோ முன்னேற்றி வைக்கிறாங்க. ஆனா அதுக்கேற்ற கூலி அவங்களுக்கு அதுக்கேற்ற பலன் கிடைக்காம போகுது, அதுக்கேற்ற கூலி கிடைக்காம போகுது. இதுக்கெல்லாம் யாருக்கு நியாயம் கிடைக்க முடியும்? போய் அந்த எஜமான்கிட்ட சொல்ல முடியுமா? நான் எஜமான் சொல்லுவான், நான் கொடுக்கறதான் கொடுப்பேன், அவன் இல்லாட்டா போன் தான் சொல்லுவான் இல்லையா? அந்த மாதிரி காலேஜ்ல கூட அவங்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் வேலை செய்வாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் கூட சரியான கூலி கிடைக்காது. அந்த மாச கடைசியில அவங்களுக்கு வருமானம் வராம கூட போயிருக்கு. அவங்களுக்கெல்லாம் நீதி யாரு செய்வா? யார் செய்வா? மனசுல கஷ்டம் இருக்குமா இருக்காதா? உழைச்சதுக்கு நமக்கு பலம் இல்லையே, கஷ்டம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு அண்ணனும் தம்பியும் அவங்க ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரே ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க. ஆனா அந்த வழி அண்ணனோட வழியில தான் வரணும். சரி, அண்ணனும் தம்பி என்ன நினைச்சாங்க, சரி அண்ணன் தானே ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து வாங்கினாங்க. ஆனா நாள் போக போக வருஷங்கள் போக என்னாச்சு, அண்ணன்காரன் தம்பிக்காரனுக்கு தெரியாமலே என்ன செஞ்சாங்க, தங்களுடைய போர்ஷனை பிச்சு போட்டார்கள். இப்ப தம்பிக்கு என்னாச்சு, வழி இல்ல, வழி போறதுல எவ்வளவு சங்கடம் இல்லையா? தம்பி என்ன பண்ணாங்க, அண்ணன் ஏமாத்த மாட்டாங்கன்னு நினைச்சுதான் 2 பேரும் சேர்ந்து வாங்க. இப்ப என்னாச்சு, தம்பிக்கு போறதுக்கு வழி இல்லாம இருந்துச்சு. இதுக்கெல்லாம் யார் நியாயம் செய்வா? இப்பெல்லாம் கஷ்டப்படுறாங்கல்ல, நியாயம் கிடைக்காதா என்று சொல்லி கஷ்டப்படுறாங்கல்ல. நாம் என்ன செய்யறது, என்ன பண்றதுன்னு தப்பித்து கொண்டு இக்கட்டான ஒரு நிலைமையில இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தாவீதும் இப்படிதான் ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்தான். ஆனா அவன் நம்பிக்கை பூர எப்படின்னா 4-8 வரைக்கும் வாசிக்கலாம். சங்கீதம் 9:4-8 நம்ம வாசிக்கலாம். நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியால் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு குமாரர்களை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குறைத்து போய் சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒழிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். 4வது வசனம் என்ன சொல்கிறது? நீர் என் நியாயத்தை என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறீர். நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார். 8வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்கள் செம்மையாய் நீதி செய்வார். தாவீது அறிந்திருந்தார், கர்த்தர் ஒருவரே உண்மையான மெய்யான நியாயாதிபதி, அவரிடத்துல மட்டும்தான் நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும் சொல்லி முழு மனதோடு அவனை துதித்து அவன் அறிந்திருந்தான். எனக்கு நியாயம் கிடைக்கும், கண்டிப்பா நீதி கிடைக்கும் சொல்லி அவன் அறிந்திருந்தான். வாசிக்கலாம். ஏசாயா 33:22. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். அவர் மட்டுமே நம்முடைய நியாயாதிபதி, அவர் மட்டுமே நமக்கு ராஜா. அந்த ராஜா உண்மையுள்ள ராஜா, மெய்யான ராஜா, நமக்கு நியாயம் செய்து ரட்சிப்பை கொடுக்கிற ராஜாவா இருக்கிறார். அதாவது விடுதலை தருகிற ராஜாவா, நியாயம் தீர்த்து உண்மையாய் விடுதலை தருகிற ராஜா
ராஜாவா இருக்கிறார். எப்படி தருகிறாரு? ஏசாயா 11:4 நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள புதுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தனது வாக்கின் போலால் அடித்து நமது வாயின் சுவாசத்தால் உண்மத்தை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அடைபட்டு நீதி அவருக்கு அரைக்கட்டு. நீதியின்படி ஏழைகளுக்கு, அதாவது நீதி எப்படி செய்வார்னா தவித்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு உண்மையார் அவர் நீதி செய்கிறார். சிறுமைப்பட்டவருக்கு எப்படி திருப்பு செய்கிறார் என்று பார்ப்போம். வாக்கின் கோலினால் யுத்தம் செய்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். வாக்கின் கோலால் என்றால் என்ன? நமக்கு கொடுத்த வசனம். அநேகருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் வசனம் கொடுத்திருப்பாரு, ப்ராமிஸா கொடுத்திருப்பாரு, அது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாம இருக்கு. ஆனா நமக்கு என்னது தெரியும். ஏன்னா நாம் அவரை நம்பி இருக்கிறோம், நாம் அவரை விசுவாசிக்கிறோம். அவர் தான் உண்மையான நியாயாதிபதி என்று விசுவாசிக்கிறோம். கொடுத்திருக்கிறாரு. அந்த ப்ராமிஸ் என்ன செய்யணும்? நம்ம விசுவாசிக்கணும், நம்பிக்கை வைக்கணும். அந்த வசனங்கள் நம்பிக்கை வைக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? கண்டிப்பா அவர் நீதி செய்வா என்ற விசுவாசம் என்றது நம்ம நம்பிக்கை நமக்கு வரும். நம்பிக்கையோடு நம்ம விசுவாசிக்கும் போது தேவனே நமக்கு யுத்தம் செய்கிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்கு யுத்தம் செய்வேன் என்று சொல்கிறார். அவர் நமக்கு யுத்தம் செய்கிறாரு. நமக்காக என்ன செய்கிறாரு? பரிந்து பேசி யுத்தம் செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். எப்படி அவர் யுத்தம் செய்கிறார் என்று பார்த்தோம் என்றால், தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் என்று அந்த வசனத்துல வாசித்தோம். எப்படி சங்கரிக்கிறாரா? அப்படியே வாயின் சுவாசத்தினால சத்துருவை என்ன செய்கிறாரு? சங்கரித்து போடுகிறார். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம லூக்கா சுவிசேஷத்துல 19வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, இப்ப 18ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு விதவையை குறித்து பார்க்கிறோம். அந்த விதவை நியாயம் கேட்கறதுக்காக யார்கிட்ட போறா? அநீதியுள்ள நியாயாதிபதி கிட்ட போகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஏன் அந்த விதவை அநீதியுள்ள நியாயாதிபதி கிட்ட போறான் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விதவைகளுக்கு சொசைட்டில இடம் கிடையாது. அவங்களுக்கு தனியா ஒரு இடத்துலதான், ஒரு தள்ளப்பட்ட இடத்துலதான் அவங்க வைக்கப்படுவார்கள். அவர்களுக்கு வேலை கொடுப்பாங்க, ஆனா ரொம்ப கடினமான வேலை கொடுப்பாங்க, வேண்டாத வேலையிலும் ஈடுபட செய்வாங்க. ஆனா அவர்களுக்கு சரியான சம்பளத்தை கொடுக்க மாட்டார்கள். அவங்க தலைவர்கள் அதுல என்ன செய்வாங்க? எடுத்துருவாங்க, பாதி எடுத்துட்டு பாதி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த விதவையா இருந்திருக்கலாம் அந்த விதவை. அதனால்தான் அநீதி உள்ள நியாயாதிபதி எப்படிப்பட்ட உள்ளம் அவளுக்கு காணப்பட்டிருக்கிறது. அநீதியுள்ள நியாயாதிபதிகிட்ட நான் சென்றாலும் நான் நம்பி இருக்கிறது தேவனை மட்டும்தான், தேவனை மட்டும்தான். அந்த மெய்யான நியாயாதிபதி, இந்த அநீதியுள்ள நியாயாதிபதி எனக்கு கண்டிப்பா நீதி செய்வார், கண்டிப்பா விடுதலை தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஓயாமல் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி தொந்தரவு செய்கிறாள் என்று ஓயாம யாரை நோக்கி பார்த்தாங்க? ஜெபிச்சா, ஆண்டவரை ஓயாமல் ஜெபிக்கும் போது அவளுக்கு நீதி கிடைத்ததா இல்லையா? கிடைத்ததா இல்லையா? கிடைத்தது இல்லையா? அண்ணால பார்த்தோம் என்றால், சாமுவேல் 1 சாமுவேல்ல பார்த்தோம் என்றால், இந்த பெண்ணினால் பார்த்தீங்கன்னா என்ன செய்யறா? அவளை பிள்ளை இல்லைன்னு சொல்லி மிகவும் துக்கப்படுத்தி மிகவும் விசனப்படுத்துகிறத பார்க்கிறோம். அண்ணாளுடைய இருதயம் உடைந்து போனது. இதுக்கு நியாயம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்கு சொல்றான். ஆலயத்துக்கு சொல்லி அப்படியே முழுமையா கண்ணீரை கொட்டும் போது ஏறி அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்ற? நீ ஏன் மதுபானம் குடிச்சு வரிச்சு இருக்கிற மாதிரி இருக்கிற சொல்லி
போல அந்த அண்ணாவுக்கு சொல்ல நான் வெறிக்கல, இதுதான் என் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதை பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் நீதி செய்தாரா இல்லையா? அண்ணாவுக்கு குழந்தை கொடுத்தாரா இல்லையா? ஆமென் இல்லையா? இதுக்கு முன்பதாக, இந்த சபைக்கு முன்பதாக நாங்கள் நேர் நகர்ல சபை வைத்திருந்தோம். அதுல மேல் லெவல்ல சபை வைத்திருந்தோம். அப்ப நாங்க சபையில நாங்க ஆராதிக்க கூடாதபடிக்கு, வசனம் கேட்க கூடாதபடிக்கு எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ரொம்ப ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. இப்ப டார்ச்சர் பண்ணா, அதாவது ஆராதனை தொடங்கும் போது பாட்டு ஸ்பீக்கர் எல்லாம் போட்டு வேண்டாத பாட்டுகளை போட்டு எங்களை தடை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மனிதன் குடித்து கொண்டு வேண்டாத வார்த்தைகளால் எங்களை அசிங்கமா திட்டினார்கள். ஆனாலும் பொறுத்து இருந்தோம். ஆனாலும் அவர்கள் வந்து அந்த ஸ்ட்ரீட் பூராவே இந்த சபை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சிக்னேச்சர்லாம் வாங்கினாங்க. ஒரு சபையை நாங்கள் போய் சரி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட தெரிஞ்சவங்க கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, நாளைக்கு காலையில வாங்க, அந்த மனுஷர்களையும் அந்த 10 வீட்டுக்காரங்களையும் வர சொல்லி வந்தாங்க. வந்த உடனே என்ன ஆகுமோ அப்படிங்கிற நிலைமையிலும் ஆண்டவரை விசுவாசித்துதான் சென்றார்கள். நியாயம் செய்வார், கண்டிப்பா நீதி செய்வார் என்று ஆண்டவரை விசுவாசித்து சென்ற போது ஆண்டவர் என்ன செய்தாலும் தெரியுமா? அந்த அவங்க கூட அந்த எங்களுக்கு 10 வீடு கூட ஒரு ரவுடிஸ் நிறைய பேர் வந்தாங்க. அதுல ஒரு ஆட்கள் வந்து எங்க கூட வந்தாங்க தெரிந்தாங்க. தெரிந்த ஆளுன்னு அந்த ஆள் உடனே இங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கணும். அப்புறம் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி அங்குள்ள ஆளு இப்ப எங்க சேர்ந்துட்டாங்க, எங்க கிட்ட சேர்ந்துட்டாங்க. அப்ப போய் அந்த போலீஸ் சொல்லும் போது இப்படிதான் இப்படி ஒண்ணு நல்ல ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தேவன் என்ன செய்தாரு? தேவன் என்ன செய்தாரு? வாசிங்க 15:9-15 வாசிங்க. ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டுக் கொண்டது. இதே போலதான் என்னாச்சு? எங்களுக்கு நீதி செய்தார். நீதி செய்தார். என்ன செய்தார்? அவங்களே என்ன செய்தார்? மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு லெட்டர் எழுதி கொடுக்கும்படி ஆண்டவர் செய்தார். அந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு இந்த பிரச்சனைகள், எந்த பிரச்சனைனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, யாரு மெய்யான நீதிபதியாக இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்ம பற்றி கொள்ளும் போது, அவரை நம்பி ஜீவிக்கும் போது நமக்கும் என்ன செய்யறாரு? நமக்கு உண்மையா நியாயம் தீர்க்கிறார் என்று பார்க்கிறோம். ஆமென் அல்லேலூயா. தாவீது கூட ஜெபிக்கிறோம், இரக்கத்துக்காக ஜெபிக்கிறதே 14 வசனம் சொல்லப்பட்டிருக்கிற, தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும் சொல்லி ஜெபிக்கிறோம். முதல்ல துதிக்கிறோம், துதித்த பிறகுதான் என்ன செய்யணும்? எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். 18வது வசனம் பாருங்க. வெளியால் என்னென்னைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அடுத்தது 9, 19, 20 எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயந்திருக்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. ஜெபிக்கும் போது தாவீதுக்கும் என்ன கிடைக்கிறது? உண்மையான நியாய தீர்ப்பு கிடைக்கிறது. சத்ருவானவன் சங்கரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கலாம். ஆமென். ஒருவேளை கூட இன்னைக்கு நீங்க இந்த ஆன்லைன் மூலமா பாக்குறவங்க கூட என்ன செய்யலாம்? தெரிந்த நாணலை போல நொந்து போய் வந்திருக்கலாம், மங்கி எறிகிறது போல, இதுக்கு திரியை போல, இதுக்கு நியாயம் கிடைக்காதா, இதுக்கு விடுதலை கிடைக்காதா, இதுக்கு எனக்கு கண்டிப்பா எனக்கு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி சோர்ந்து போய் கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, துக்கத்தோடு நீங்க இருக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையாய் கர்த்தரை நம்புவீர்கள் என்றால், விசுவாசிப்பீர்கள் என்றால், தேவன் என்ன சொல்கிறாரு? கண்டிப்பா அந்த உண்மையான நியாயாதிபதி உங்களை மங்கேறிய கிரியை என்ன செய்வாரு? அணைக்க மாட்டாரு. நெருந்த நாணலை முறிக்க மாட்டாரு. என்ன செய்யறாரு? அவர் நியாயத்துக்கு உண்மை
உண்மையாய் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்கிறார். அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எப்படி ரொம்ப அழகா இருக்கு. அதாவது he shall bring forth judgment unto truth அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உண்மையாய் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நமக்கும் நியாயந்திருக்கிற தேவனாக இருக்கிறோம். அவரை நம்புங்க, விசுவாசிங்க. உங்களுக்கு கண்டிப்பா மெய்யான நியாயாதிபதி நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. God bless.